ஒருமனப்பட்டவர்களாக தேவன் இந்த காலை வேளையில உங்களை எல்லாம் கூட்டி சேர்த்திருக்கிறார். சரீரத்தில் வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். ஆயுசு நாளோடு ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஜீவனை தந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவரை துதிக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அப்பாவை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எஸ் லார்ட். ஒவ்வொரு கர்த்தர் நிரப்பும். இந்த காலை வேளையில தெய்வீக பிரசன்னத்தினால் ஒவ்வொரு நிரப்பும் ஆண்டவரே, நிரப்புவீராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறீர், நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் விடுதலையோடு. அப்பாவை உயர்த்துங்க பார்க்கலாம். தேங்க் யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலமே ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எல்லாம் சேர்ந்து எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சபையில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா 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 நன்றி ஹல்லேலூயா உலாவுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா 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 ஜீசஸ் ஹல்லேலூயா உலாவிக் கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா உங்களின் மகிமை ஹல்லேலூயா ஹல்லேலூயா Thank you Jesus. ரிஷா பாபா Thank you Jesus. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். நீரே பெரியவர். நீரே பெரியவராயிருக்கிறீர். வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதபடியாயிருக்கிறது. உம்மை நாங்கள் ஆண்டவரே தொழுதுகொள்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உலாவி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாகி பை பாகி பை ரிஷா பாபா 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 ரியா கதனா ரிஷா ரியா तो ரிதனா ரிஷா பாபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஐயா. கிருபை தாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அடியனை மறைத்துக் கொள்ளும் முடிவு பிள்ளைகளோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். எல்லாம் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இது இந்த மாதத்தில் நான் 2வது வாரத்தில் 3வது முறை வருகிறேன். அல்லேலூயா. ஆமாம், 2 மாதங்களாய் இங்கே வந்து ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். என்னை அன்போடு அழைத்த அருமையான தாயாருக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமென். இந்த வேளையில் ஆண்டவர் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் என்னை என்ன பண்ணியிருக்காரு, தகுதிப்படுத்தி இந்த வேளையிலே கொண்டு வந்ததற்காக ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென். கர்த்தர் பெரியவர், நம்மோடு பேசுவாராக. எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார்? யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை குறித்து இங்கே ஏசாயா என்ன பண்றார்? பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். எதற்காக? யோவான் ஸ்நானகன் வந்து என்ன பண்ணுவார்? வரப்போகிறவரை குறித்து எச்சரித்து தம்முடைய ஜனங்களை அவர் பக்கமாக திருப்ப வேண்டும் என்பதற்காக ஏசாயா தீர்க்கதரிசி யோவானை குறித்து இங்கே பேசுகிறார். அல்லேலூயா. இதே சம்பவத்தை மல்கியா சொல்லுகிறதை நாம் கேட்க போகிறோம். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம்
3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாய் போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அல்லேலூயா. நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் என்ன பண்ணுவான், எனக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுவான், வழியை ஆயத்தம் பண்ணுவான். ஆமென். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு தகுதியுள்ள பாத்திரமாய் நாம் வாழ வேண்டும். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று நாம் வேதமே சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். தீர்த்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தீர்த்து எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்த்துக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாய் இருந்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்ம இப்போ எப்படி வாழ்கிறோம்? நீதிமான்களாய், பரிசுத்த ஜாதியாய், கிறிஸ்துவுக்கு மகிமையாய் ஜீவிக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னும் நமக்குள்ள வைராக்கியங்கள், பொறாமைகள், பலவிதமான கசப்புகள் இருந்தால் நாம் இன்னும் தேவனோடு ஐக்கியம் கொள்ளவில்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை என்று பொருளாகும். அல்லேலூயா. முற்காலத்திலே நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று தீர்த்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணோம்? வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்படி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது? அல்லேலூயா. இது 40ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலை குன்றுகள் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானது சமமாக்கப்படும். ஆமென். உயர்த்தப்படணும், தாழ்த்தப்படணும், அப்புறம் செவ்வையாக்கப்படணும், சமமாக்கப்படணும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நம்முடைய வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவருடைய வருகையிலே ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமில்லாமல் காணப்பட வேண்டும். ஆயத்தப்பட்ட தேவ பிள்ளைகளாய், சாட்சி உள்ள பிள்ளைகளாய், யாவரோடும் அன்பாய், இணக்கமாய், பரிசுத்தத்திலும் நீதியிலும், அவருடைய உண்மையிலும், விசுவாசத்திலும், கிரியைகளிலும் தேவ அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்த ஜாதியாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் இங்கே ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் யோவானை குறித்து ஏசாயா எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு வழியை எப்படி ஆயத்தப்படுத்துவது? மேசியா சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் பள்ளம் உயர்த்தப்பட்டு மலை குன்று தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானது நம்முடைய வாழ்க்கையில் சமமாக்கப்பட்டால் ராஜாதி ராஜா வரும்போது நாம் அவருக்கென்று எதிர்கொண்டு போவோம். அவர் நிச்சயமாய் நம்மை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ற 4 காரியத்தை நம்ம பார்க்க போறோன்றதை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். முதலாவதாக பள்ளங்கள் உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். பள்ளனா என்ன அப்படின்னா, ரோட்ல போற பள்ளம் இல்லை. கிறிஸ்தவ ஜீவியத்தில் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளம் இருக்குது. எடுத்து வாசிப்போம். 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. போதும். அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஆமென். உயர்ந்திருக்கும் போது மனுஷர்கள் நினைப்பாங்க, ஆனால் தாழ்விலும்
தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நம்மை மறக்காத ஒரே தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்தவரை நீங்கள் துதியுங்கள். அல்லேலூயா. பள்ளங்கள் உயர்த்தப்பட வேண்டும். நமக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை என்கின்ற பள்ளம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஆமென். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாய் திருச்சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் தாழ்வு மனப்பான்மையோடு வாழக்கூடாது. ஆமென். தாழ்வு மனப்பான்மை என்றால் என்ன? அந்த நபருக்கு நல்லா பாட தெரியுதே, எனக்கு பாட தெரியலையே, இந்த குறிப்பிட்ட சகோதரி நல்லா ஜெபிக்கிறாங்களே, எனக்கு ஜெபம் பண்ண தெரியலையே, நான் என்ன செய்வது? அநேக தேவ பிள்ளைகள் இப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். தாழ்வு மனப்பான்மை என்கின்ற பள்ளம் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. ஆமென். தாழ்வு மனப்பான்மை இருந்தால் நாம் தேவனோடு கிட்டி சேர முடியாது. அவருடைய வருகையிலே நாம் பாத்திரமானாய் இருக்க முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்க வேண்டும்? தாழ்வு மனப்பான்மை என்கின்ற பள்ளத்திலிருந்து நாம் உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்லா வசனத்தை சொல்லி ஜபம் பண்ணாதான் ஜபம் இல்லை, சாதாரணமாக ஜபம் பண்ணாலும் அந்த ஜபம் கேட்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இலக்கணமாய் இலக்கியமாக தான் பேசணும்னு இல்லை, சாதாரணமாக உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசலாம். ஆமென். அல்லேலூயா. அன்னாள் பேசினாள். எப்படி பேசினாங்க? மலடி என்கின்ற ஒரு பாரம். எல்கானா என்ன பண்றாரு? அன்பு செலுத்தல. பாருங்க என்ன பண்ற? அன்பு செலுத்தினாலும் என்ன இல்லை, அவர் நினைக்கல. ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தும் போது இவன் மட்டும் என்ன பண்றா? தனிமைப்படுத்தப்படுகிறாள். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து என்ன பண்றாங்க? வெறித்தவள் போல, குடித்து வெறித்தவள் போல என்ன பண்றலாம்? பேசுகிறாளாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணியிருப்பா? ஆராய்ஞ்சு பாருங்க. இருதயத்தின் காரியங்களை, இருதயத்தின் பாரத்தை அன்னாள் ஊற்றி ஜபம் பண்ணினாள். ஆமென். அந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆமென். அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்ததும் ஆண்டவர் தான், அன்னாளுடைய கர்ப்பத்தை திறந்தவரும் ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தாழ்வு மனப்பான்மை என்கின்ற பள்ளம் ஒருபோதும் தேவ ஜனங்களுக்கு இருக்கவே கூடாது. ஆமென். அப்படி இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரோடு நாம் ஐக்கியம் கொள்ள முடியாது. அவருடைய வருகையிலே நாம் பாத்திரவான்களாய் காணப்பட முடியாது. ஆக நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பள்ளங்கள் உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். மேசியா சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய வருகையிலே காத்திருக்கிற நீங்களும் நானும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. துதிக்கிறதுல உறுதியாய் தரித்திருங்கள். வேதத்தை வாசிக்கிறதுல உறுதியாய் தரித்திருந்து சாட்சி உள்ள ஒரு பிள்ளைகளாய் வாழும்போது நிச்சயமாய் அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். பள்ளம் உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். தாழ்வு மனப்பான்மை என்கின்ற பள்ளத்திலிருந்து நாம் மீண்டு வர நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். முதலாவது பள்ளம் உயர்த்தப்படணும். ரெண்டாவது வாசிங்க, சகல மலை குன்று தாழ்த்தப்பட வேண்டும். ஆமென். வாசிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:5 மற்றும் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கர்த்தருக்கு அருவருப்பானவன். கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள். 18ஆம் வசனம் வாசிங்க. அழிவுக்கு முன்னதானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அல்லேலூயா. அழிவுக்கு முன்னதானது என்ன சொல்லுங்க? அகந்தை. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க முடியாது. ஆமென். மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவனாய் தோன்றுகிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய வருகைக்கு தகுதி உள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சகல மலை குன்றுகள் போன்ற பெருமைகள் என்ன பண்ணணும்? தாழ்த்தப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆயக்காரன் பரிசேயன் 2 பேர் ஜபிக்கிறாங்க. என்ன பண்றான் பரிசேயன்? நான் தசமபாகம் கொடுக்கிறேன்,
ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், இந்த ஆயக்காரனை போல இல்லாததினால் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்றான். ஆனால் ஆயக்காரனோ என்ன பண்றான்? பாவியான என் மேல் கிருபையாயிரும், மார்பிலே அடித்து கொண்டு அவரை பார்க்க முடியாமல் கதறி அழுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்? ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்டார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்குள்ளே தாழ்மை இருக்க வேண்டும். பெருமை என்கின்ற காரியம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க முடியாது. அவருடைய வருகையில் நாம் நிச்சயமாய் கைவிடப்பட்ட நிலைக்கு தான் செல்வோம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு ஜாதி பெருமை உண்டு. அது மாத்திரமல்ல, கல்வி பெருமை, அழகு பெருமை, அது மாத்திரமல்ல அந்தஸ்து, கௌரவம் போன்ற பெருமைகள் உண்டு. இது கிறிஸ்தவத்துக்கு அழகல்ல, கிறிஸ்தவத்துக்கும் அழகல்ல. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். அவர் யூதருக்கும் தேவன்தான், அவர் கிரேக்கருக்கும் தேவன்தான், உங்களுக்கும் தேவன்தான், எனக்கும் தேவன்தான். ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். நல்லா கவனிங்க. பெருமை என்கின்ற ஒரு காரியம், மனமேட்டிமை என்கின்ற ஒரு சிந்தையோடு வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் கிறிஸ்துனுடைய வருகையிலே கைவிடப்படுவோம். அவருடைய வருகைக்கு நாம் பாத்திரவானாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மனத்தாழ்மையோடு நாம் வாழ வேண்டும். மனத்தாழ்மை என்னது? நான் தான் பெரிய ஆளு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நமக்கு மேலே பெரியவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் ஒருத்தருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு பவுல் சொல்கிறார். ஆமென். எல்லாம் தெரிந்தவர் ஒன்றும் கிடையாது, எல்லாம் தெரிந்தவர் அவர் ஒருவரே. ஆமென். அவரே ஞானத்தை நமக்கு தருகிறவர். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட காரியம் யாருக்குள்ளே இருந்ததுன்னா அந்நாட்களிலே சதுசேயர் பதுசேயர்களுக்கு இல்லை இருந்தது. அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க? தங்களை தான் மேட்டுமையானவர்களாய் என்ன பண்ணுவாங்க? காண்பித்துக் கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது, அவர் பிரசங்கம் பண்ணும்போது, எங்கெங்கெல்லாம் அவர் விடுதலை தருகிறாரோ அங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க? குற்றம் படுத்தி கொண்டு இருப்பார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படி செய்யக்கூடாது. ஆமென். அவருடைய வருகைக்கு தகுதியுள்ள பாத்திரமாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சகல மலை குன்றுகள் தாழ்த்தப்படணும். முதல்ல பள்ளம் உயர்த்தப்படணும், ரெண்டாவது சகல மலை குன்று தாழ்த்தப்படணும். தாழ்வு மனப்பான்மை என்கின்ற பள்ளம் உயர்த்தப்படணும், பெருமை மனமேட்டிமை என்கின்ற காரியங்கள் தாழ்த்தப்பட வேண்டும். ஆமென். பள்ளம் உயர்த்தப்பட்டு சகல மலைக்குன்றுகள் தாழ்த்தப்பட்டால் நிச்சயமாய் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் பாத்திரவான்களாய் காணப்படுவோம். ஆமென். மூன்றாவதாக கோணலானது செவ்வையாக்கப்பட வேண்டும். ஆமென். கோணலானது என்ன? எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வாசி. நீதிமொழிகள் 10:9 வாசிங்க. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். கோணலான வழிகளில் நடக்கிறவன் கண்டுபிடிக்கப்படுவான். அல்லேலூயா. இப்ப வாசிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்படி. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும். போதுமா? 15-16 மட்டும். அல்லேலூயா. பாருங்க, முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணுமா? வாழ வேண்டும். அல்லேலூயா. முறுமுறுப்பு, தர்க்கங்கள் போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கோணலானவைகளாய் இருக்கிறது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நல்லா வந்து என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துகிறோம். இங்கே கவனிங்க, இங்கே ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துகிறோம், அவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நல்லா ஜபம் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்? வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போனதும் சண்டை நடக்குது. அல்லேலூயா. வீட்டுக்கு போனதும் முறுமுறுப்பு, தர்க்கங்கள், வாக்குவாதங்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில்
விசுவாசிகளுடைய வீட்டிலே காணப்படுகிறது. அல்லேலூயா. நல்ல ஆலய ஆராதனைக்கு வருவாங்க, நல்லா கைத்தட்டி பாடி ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையில் நிரம்புவாங்க. வீட்டுக்கு போனதை என்ன பண்ணுவாங்க? எரிச்சல் அடைவார்கள். அல்லேலூயா. முறுமுறுப்பு, தர்க்கம், பலவிதமான வாக்குவாதங்கள் கொண்டு வாழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிரியைகள் கோணலானது என்று வேதம் சொல்லுகிறது. கோணலான காரியங்களை உடையவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய வருகை மீண்டும் சீக்கிரமாய் இருக்கிறது. ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆலயத்தில் இருக்கும்போது நல்லா கைத்தட்டி பாடி அவரை மகிமைப்படுத்திட்டு போகிறோம். வீட்டுக்கு போனதும் என்ன ஆகுது? உடனே ஒரு ஆவி உள்ளே வந்துடுது. அல்லேலூயா. உடனே என்ன பண்ணுறோம்? முறுமுறுப்பு, சண்டைகள், வாக்குவாதங்கள் பல குடும்பத்தில் நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். ஒருவேளை ஆலய ஆராதனை முடிந்து வீட்டில் போகும்போது வீட்டுக்குள்ளே அந்த வாக்குவாதம், தர்க்கங்கள் நடக்கும்போது ஆண்டவருடைய வருகை இருக்குன்னா என்ன நடக்கணும் பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். கோணலான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் பரிசுத்தர். ஆமென். அவர் நீதி உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. அவர் ஒருவரையும் காயப்படுத்துவதல்ல, அவர் ஒருவரையும் என்ன பண்ணல, மன கஷ்டப்படுத்துகிற தேவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்களும் நானும் அவரை பிரதிபலிக்க வேண்டும். ஆமென். கோணலான வழிகளில் நடக்கிறவன் கண்டுபிடிக்கப்படுவான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் தகுதியுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முறுமுறுப்பு, தர்க்கம், வாக்குவாதம் போன்ற சண்டைகளிலிருந்து நாம் விலக்கி தேவனுக்கு மகிமையாய் ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானம் அவருடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, மூன்றாவது என்ன? கோணலானது செவ்வையாக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சுபாவம் இருந்தது. இன்று திருச்சபையில், ஆவிக்குரிய வட்டாரத்தில் இன்றும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஏன் ஊழியம் செய்கிறவர்கள் மத்தியில் கூட இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை பார்க்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க முடியாது. தேவன் நம்மை நேசிக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிற இந்த வாயில தர்க்கமும் வாக்குவாதமும் கொண்டிருந்தால், சண்டைகள் போட்டு கொண்டிருந்தால் ஆண்டவருக்கு எப்படி நாம் மகிமையாய் சுவிசேஷம் சொல்ல முடியும்? இல்லை நீங்கள் அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் எப்படி ரட்சிப்பின் பாதையிலே வருவார்கள்? நல்லா கவனிங்க. நாம் அப்படி வாழக்கூடாது என்று வேதம் திட்டமாய் சொல்லி இருக்கிறது. ஆக கோணலான வழிகளிலிருந்து நாம் செவ்வையாக்கி கிறிஸ்துவுக்கு மகிமையாய் ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். முதலாவதாக பள்ளம் உயர்த்தப்பட வேண்டும். தாழ்வு மனப்பான்மை என்கின்ற பள்ளம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து உயர்த்தப்பட வேண்டும். இரண்டாவதாக சகல மலை குன்றுகள் போன்ற மனமேட்டிமை, பெருமைகள் தாழ்த்தப்பட வேண்டும். மூன்றாவது கோணலானது செவ்வையாக்கப்பட வேண்டும். தர்க்கங்கள், பலவிதமான வாக்குவாதங்கள், முறுமுறுப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. மூன்று காரியத்தை பார்த்தாச்சு. நாலாவது என்ன? கரடு முரடானது சமமாக்கப்பட வேண்டும். கரடு முரடு என்ன? வாசிப்போம். நீதிமொழிகள் 13:15 வாசிப்போம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. நல்லா கவனிங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நல்லா கவனிங்க. துரோகிகளுடைய வழி கரடு முரடானது. ஆமென். யார் துரோகியா இருக்கிறார்கள்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் துரோகிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகள், அவர் செய்த மகத்துவங்களை மறந்து அவரை விட்டு விலகுகிறவர்கள் துரோகிகள். ஆமென். அல்லேலூயா. சலிப்புத்தன்மை. ஏன்டா ஞானஸ்தானம் எடுத்தேன்? ஞானஸ்தானம் எடுக்காத எதிர் வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறானே, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறானேன்னு சொல்லி பல மன விசனத்தோடு வாழ்கிறவர்கள் துரோகிகள். திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 13:15. நற்புத்தி தயை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. ஆமென். ஜீவனுள்ள தேவனை மறந்து, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி நடக்கிற
தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் எப்படிப்பட்டவங்க? கரடு முரடானவங்க. ஆமா, ஏன் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாமே, அங்கே நான் இருந்திருக்கலாமேன்னு சொல்லி அநேகர் தேவனை துக்கப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நபர்கள் கரடு முரடானவர்கள். ஆமென். இப்படிப்பட்ட காரியத்தை அநேக தேவ பிள்ளைகளும் சில வேளையிலே சொல்லுகிறது உண்டு. ஆமென். பல போராட்டங்கள், நிந்தைகள் வரும்போது, குடும்பத்திலே சமாதானம் இல்லாத போது, பல சஞ்சலங்கள் ஏற்படும் போது, ஏன் தான் இந்த ஆண்டவர்கிட்ட வந்தனும், அவர் கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, அவருக்கு வாய் இருக்கிறா, இதெல்லாம் கவனிக்கிறாரா, பல காரியங்களை பேசுகிறோம். ஆமென். அப்படி பேசக்கூடாது. ஆமென். அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. புது சிருஷ்டியாய் வாழதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆமென். புது சிருஷ்டியோடு வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கரடு முரடானது சமமாக்கப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் சலிப்புத்தன்மை, ஏன் ஞானஸ்தானம் எடுத்தேன், பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்தா நல்லா இருக்குமென்னு சொல்லி ஏற்படுகிற அந்த மன விசனம் என்கின்ற கரடு முரடை நாம் எடுத்து போட்டு கிறிஸ்துவுக்கு மகிமையாய் ஜீவிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பள்ளம் உயர்த்தப்படணும், மலைக்குன்று தாழ்த்தப்படணும், கோணலானது செவ்வையாக்கப்படணும், கரடு முரடானது சமமாக்கப்படணும். ஆமென். இதை தான் யோவான் ஸ்தானங்கள் சொல்றாரு, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வழி ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்க. முறுமுறுப்பு, தர்க்கம், வாக்குவாதம் செய்கிறோமா? நமக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா? அது மாத்திரமல்ல, நமக்குள்ளே பெருமை, படிப்பு, கௌரவம், ஜாதி, பல காரியங்களை கொண்டு மனமேட்டிமையோடு வாழ்கிறோமா? இல்லை, ஏன் ஞானஸ்தானம் எடுத்தேன், எதுக்காக நான் இப்படி கிறிஸ்தவ ஜீவிதத்தில் இருக்கிறேன், பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என்று சொல்லி ஒருவேளை ஒரு சிந்தனையோடு இருக்கிறீங்களா? ஆராய்ஞ்சு பாருங்க. உங்கள் வழியை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், உள்ளத்தை பார்க்கிறவர் இன்றும் நம்மத்திலே இருக்கிறார். ஆமென். அவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு அடையாளமான ஒரு சம்பவம் உண்டு. எடுத்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். வாசிங்கம்மா. 1 தெசலோனிக்கேயர் 4, 16, 17. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இந்த பூமியிலிருந்து நாம் பிரிந்தாலும், இந்த பூமியிலிருந்து நாம் விடை பெற்றாலும், நித்தியத்திலே நமக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கைவேலை இல்லாத ஒரு வீடை தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க, அப்புறம் எழுதலாம். நல்லா கவனிங்க, வசனத்தை கவனிங்க. இங்கே பாருங்க. அல்லேலூயா. அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அவர் எப்படி வரப்போகிறார்? மேகங்களோடு, இப்போ தம்முடைய தூதர்களோடு வானத்தில் எக்கால சத்தம் தொனிக்கும். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென். முதலாவது மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவரோடு எதிர்கொண்டு போவோம். ஆமென். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே ஜெயம் எங்கன்னு யார் சொல்லுவானா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க? பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னுவாங்க. உயிரோடு இருக்கிற நாம் என்ன சொல்லுவோம்? மரணமே உன் கூரெங்கே. ஆமென். அல்லேலூயா. இந்த 2 கூட்டத்தாரையும் தம்முடைய ராஜ்யத்திற்கென்று ஆண்டவர் அழைத்து கொண்டு போவார். ஆமென். மத்திய ஆகாயத்தில் வருவார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய வருகைக்கு தகுதியுள்ள பாத்திரமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் நீங்களும் நானும் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பள்ளம் உயர்த்தப்பட்டு சகல மலை குன்றுகள் தாழ்த்தப்பட்டு
கோணலானது செவ்வையாக்கப்பட்டு கரடு முரடானது சமமாக்கப்பட வேண்டும். ஆமென். அப்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வருகைக்கு நாம் தகுதியுள்ள பாத்திரமாய் காணப்படுவோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஐயா அம்மா நல்லா கவனிங்க. பிலிப்பியர் 4:8 சொல்லப்படுது. கடைசியாக சகோதரரே, வாசிங்கம்மா. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமானது, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கிறிஸ்தவர்கள் இதையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். தேவையில்லாதெல்லாம் சிந்திக்காதீங்க, நல்ல காரியத்தை சிந்திங்க. ஆமென். அல்லேலூயா. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் தேவையில்லாத சிந்திக்காதீங்க, அவரை சிந்திங்க. ஆமென். அவர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையை சிந்திங்க. நம்மோடு இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வாசித்து நான் முடிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் அப்படியே முன்பதாக வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி, அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வரும். ஆமென். அல்லேலூயா. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். ஆமென். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்மை உயர்த்துவார். துணிகரம் கொண்டு இல்லை ஆண்டவர் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி துணிகரம் கொண்டிருந்தால் நிச்சயமாய் அந்த காரியத்தையும் கர்த்தர் பார்ப்பார். ஆமென். ஆக நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவோம். பள்ளங்கள் உயர்த்தப்பட்டு சகல மலை குன்றுகள் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கப்பட்டு கரடு முரடானது நம்முடைய வாழ்க்கையில் சமமாக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லா தேவ சமூகத்தில் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் இந்த வேளையிலே அறிக்கையிட்டு நாம் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவார், நமக்கு உதவி செய்வார். பலவீனத்தில் பலன் பூர்ணமாய் விளங்கும். எல்லா கண்களை மூடி கொஞ்சம் முன்னாடி வாங்க ப்ளீஸ். சகோதரிங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். முடிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். சகோதரர்கள் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. அப்படியே நின்று நம்ம ஜெபம் பண்ணிடலாம். முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் ஃப்ரண்ட்டில் வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கேட்ட வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நன்றி. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்த சகோதரிமார்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சகோதரர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ ஃபாதர். எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். விடுதலையோடு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யான விடுதலை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய வருகை நாட்களில் காணப்படுகிற நமக்கு ஆண்டவர் பேசியிருக்கிற இந்த வார்த்தைக்காக எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். கண்களை மூடி. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இல்லை, இப்போ வருக நியாய தீர்ப்பு குறித்து அதிகமாய் பேச ஆண்டவர் அநேக ஊழியர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த நாட்களில் இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இது நமக்கு தேவையானது ஒன்று. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவாட்டியான திருச்சபை ஆயத்தப்பட்டு இருக்க ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்து, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்.
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அன்பு தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்து. உன் வழி எப்படி இருக்கிறது? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த நம்மை தாழ்த்துவோம். பள்ளங்கள் உயர்த்தப்பட வேண்டும், மலை குன்றுகள் தாழ்த்தப்பட வேண்டும், கோணலானது செவ்வையாக்கப்பட வேண்டும், கரடு முரடானது சமமாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். விடுதலையோடு தேங்க்யூ லார்ட். இது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தை, இது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க தேவன் விரும்புகிறார். நன்றி ஆண்டவரே. நம்ம கனி கொடுக்கணும். கனி கொடுக்காத மரம் எல்லாம் இந்த நாட்களில் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளாய், அவருக்கு உகந்த பாத்திரமாய் வாழ்கிற நீங்களும் நானும் தேங்க்யூ லார்ட், அவருக்கு கனி கொடுக்க வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஊழியம் செய்யறோம் நல்லது, ஜெபிக்கிறோம் நல்லது, ஆலயத்துக்கு வருகிறோம் நல்லது, கைத்தட்டி பாடுகிறோம் நல்லது, ஆனா கனி கொடுக்கிறோம். கனி இருக்குதா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதிங்க, துதிங்க, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதன் மரத்துல இருந்து அதன் கனியை அறிய முடியும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். நம் சுபாவங்கள் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் இந்த நாளில் வெளிப்படுத்தி இருக்கிறார். பள்ளம் உயர்த்தப்பட வேண்டும். அன்பு சகோதரனே, சகோதரியே, தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். தாழ்வு மனப்பான்மை என்கின்ற பள்ளத்திலிருந்து வெளியே வா, வெளியே வா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தாழ்வு மனப்பான்மை என்கின்ற பள்ளத்திலிருந்து ஆண்டவர் இந்த நாளிலே மேல வர, உயர்த்த தேவன் விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எனக்கு பாட தெரியல, எனக்கு ஊழியம் செய்ய தெரியல, ஆனா வாஞ்சியோடு இருக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியலையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசி இருக்கிறார். பள்ளம் உயர்த்தப்பட வேண்டும், பள்ளம் உயர்த்தப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பள்ளத்தோடு நீ இருந்தா கர்த்தருக்கு மகிமையாய் ஜீவிக்க முடியாது. அவருடைய வருகைக்கு நீ தகுதியுள்ள பாத்திரமாய் வாழ முடியாது. ஒப்புக்கொடு தேவ சமூகத்தில். உனக்கு தெரிந்ததை செய். உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நீ உண்மையாயிரு. கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலே நீ போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் அல்லவா. தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் இந்த கால வேளையில பேசுகிறதை காதுள்ளன் கேட்க கடவன். எஸ் லார்ட். பள்ளம் உயர்த்தப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா தாழ்வு மனப்பான்மை என்கின்ற பள்ளங்கள் உயர்த்தப்பட்டதற்காக நன்றி தகப்பனே. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான பள்ளங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில உயர்த்தப்பட்டதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. சகல மலை குன்றுகள் தாழ்த்தப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாம, எங்களுக்கு அறியாமலே மனமேட்டிமையோடு வாழ்கிறோம் ஆண்டவரே. ஜாதி பெருமை ஆண்டவரே, ஒரு விதமான கல்வி பெருமை, அழகு பெருமை, கௌரவம், அந்தஸ்து ஆண்டவரே, அநேக தரத்து, அநேக காரியத்தை அநேக முறை இந்த இடத்துல நாங்கள் பேசி இருக்கிறோம். அப்பா, எங்களை மன்னியும். நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே வல்லமை உள்ளவர். எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா மனமேட்டிமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. மனம் ஆண்டவரே மேட்டிமை இல்லாம ஆண்டவரே உமக்காக மன தாழ்மையோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. சகல மலை குன்றுகள் இப்பொழுது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா விதமான மலை குன்றுகள் இப்பொழுது 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 விலகினதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா கோணலானவைகளை இந்த வேளையில நீ செவையாக்குவீராக இயேசுவின் நாமத்தில். எல்லா முறுமுறுப்பு, தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள் போன்ற இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட கிரியைகள் இப்பொழுதே மாறட்டும். தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான முறுமுறுப்புகள் ஆண்டவரே, சண்டைகள், தர்க்கங்கள் இப்போதே விலகட்டும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து. எஸ் லார்ட், எஸ் லார்ட். தேங்க்யூ லார்ட். இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லா முறுமுறுப்பு இல்லாம, தர்கிப்பு இல்லாம உமக்கு மகிமையா நாங்க ஜீவிக்கிற ஆண்டவரே. கைத்தட்டி பாடி துதிக்கிற எங்க வாயிலிருந்து எந்த ஒரு ஆண்டவரே வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் வெளிப்படக்கூடாதப்பா.
எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முறுமுறுப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்குள்ள தர்க்கம் இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது, சண்டைகள் இருக்கக்கூடாது. நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். எல்லா கோணலானது இப்பொழுது செவ்வையாக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கோணலானது செவ்வையாக்கப்பட்டதற்காக நன்றி ராஜா. எல்லா கரடு முரடானது இந்த வேளையில சமமாக்கப்பட வேண்டும். எல்லாம் ஒப்பு கொடுங்க. மனவிசனம். ஏன் ஞானஸ்தானம் எடுத்த, ஏன் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, ஏன் ஆலயத்துக்கு போற, ஒரு விதமான சலிப்புத்தன்மை இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனவிசன சலிப்புத்தன்மை ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே, ஒருவேளை இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னார். இப்பொழுது நீ எடுத்து போடுங்கப்பா. இது கரடு முரடு ஆண்டவரே, இது துரோகம் ஆண்டவரே, இது உமக்கு செய்கிற துரோகம் ஆண்டவரே. காபானா ராதாடாபா லிபானா ஷாகாலா துராபா ஹனதரா லேஹானா ரபானா தரபா சந்தரபரபரபா. Thank you Lord. நீ சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவரே. நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். மாரநாதா சீக்கிரமாய் வாரும் ஐயா. சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்த ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. நீதியிலே உண்மையிலே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தத்திலே நாங்கள் உண்மையா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கை ஆண்டவரே ரூபகரமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. எல்லா பொல்லாப்புக்கு தீமைக்கு எங்களை தூரப்படுத்த ஆண்டவரே. உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லா கைகளை உயர்த்தி உமக்காக நாங்க வாழணும் ஆண்டவரே. சொல்லுங்களேன், எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்களேன். நமக்காக கல்வாரியில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய பாடுகள் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாரே. எஸ் லார்ட். நல்ல வாழ்க்கை வாழதாமா உங்களை என்னை தெரிஞ்சிட்டு இருக்காரு. அழிந்து போக அல்ல, கைவிடப்பட்ட நிலைக்கு அல்ல, அவருக்கு மகிமையாய் ஜீவிக்க தான் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பூமியில நாம் பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். யாவரோடு அன்பாய் ஐக்கியமாய் ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். பள்ளம் உயர்த்தப்படணும். சொல்லுங்க, பள்ளம் உயர்த்தப்படணும். சகல மலை குன்று தாழ்த்தப்படணும். கோணலானது செவையாக்கப்படணும். கரடு முரடானது சமமாக்கணும். ஆண்டவரே, இந்த கேட்ட சத்தியத்தின்படி எங்க வழியை நாங்க செவ்வைப்படுத்தி கொள்ள ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்ட பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. தேங்க்யூ லார்ட். எங்க சுபாவம் மாற்றப்படணுமே. சொல்லுங்க, எங்க சுபாவம் மாற்றப்படணுமே. எங்க சுபாவம் மாற்றப்படணும். சொல்லுங்க, எங்க வாயின் வார்த்தை ஆண்டவரே, எங்க சிந்தை, எங்க செயல்கள் உமக்கு மகிமையா இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க வாய்களை திறந்து. எஸ் லார்ட். எல்லா வாய்களை திறந்து தேங்க்யூ அப்பா. அநேகர் ஜெபம் பண்றீங்க. நன்றி. தேங்க்யூ அப்பா. நல்ல அப்பாவோட பேசுங்க. தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ராஜா. நன்றி ராஜா. தேங்க்யூ. நல்ல ஜெபம் பண்ணுங்க. என் சிந்தையை ஆளுகை செய்யுங்கப்பா ஆண்டவரே. என் செயல்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா, இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருக்கட்டும். நன்றி ராஜா. நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு என்னை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். மேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பலங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை சமராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார்,
எதிர்கொண்டு செல்வோம் நம்மே வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் நிரம்பிட வேண்டும் மாலைகள் குன்றுகள் அகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேரம் கரணானவை சமமாகணும் நல்ல கைகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கி போடப்படும் நல்ல கைகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கி போடப்படும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் உள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மாலைகள் குன்றுகள் அகற்றிட வேண்டும் கரடானவை சமமாகணும் குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம் வரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் பலங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் வெளித்திருப்போம் அபிஷேக எண்ணெயா திரும்பிடுவோம் அருதினமும் ஜபத்தில் வீழ்த்திடுவோம் அபிஷேக எண்ணெயா திரும்பிடுவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் எல்லா பள்ளங்கள் உயர்த்தப்பட்டு சகல மலை குன்றுகள் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கப்பட்டு கரடு முரணானது எங்க வாழ்க்கையில சமமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மறுரூபத்தை கத்த தருவீராக. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் 30, 60, 100 பலன் கொடுக்க கத்தர் உதவி செய்யும். வசனத்தை கேட்டு விட்டு விடாதபடி அதை இருதயம் என்னும் பலகையில எழுதி தியானித்து அதன்படி வாழ உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. வாழ்க்கை மாற்றப்படட்டும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி எப்போதும் ஜபத்திலும் வேத தியானத்திலும் கர்த்தரை துதிக்கிற துதியிலும் உண்மையாய் ஜீவிக்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். எல்லா கரங்களை உயர்த்தி திருச்சபைக்காக அம்மாக்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு விசை 2 minutes எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய மகிமை விளங்கட்டும். உடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். எல்லா தடை போராட்டங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கும்.
தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆலயத்தில் தேவ மகிமை இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட், இந்த ஆலயத்தை ஆசீர்வதியும். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேவன் தாமே இந்த ஆலயத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காம போக செய்வீராக. ஆமான் மோர்கலாய்க்கு உண்டு பண்ணின தூக்கு மேடை ஆமானுக்கே போய் சேர்ந்தது. எஸ் லார்ட், சபைக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீ சந்திப்பீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அம்மாக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அம்மாவை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபை தாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போது விலகட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்தினால, உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக. எலும்புகளிலே, நார்களிலே, ஊன்களிலே, ரத்தத்திலே, திசுக்களிலே உம்முடைய வல்லமை பாய்வதாக. இயேசுவின் நாமத்தில் புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. கழுகுக்கு சமமான வயது திரும்ப வாழ வயது போல ஆகட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் உம்முடைய அன்பின் பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. கேட்ட வார்த்தையின்படி அவர்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும், மகிமையான காரியங்களை செய்யும். ஒரு தீங்கும் அணுகாதபடி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் அப்படியே ஜெபத்தோடு நாம் இருப்போம். கேட்ட வார்த்தைகளை நாம் வாங்கி அப்படியே விட்டு விடாதபடி இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தருக்கென்று நாம் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம் வழிகளை கூட கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்குது என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நேற்று தினமா நேற்று தான் பென்சிலையாவதருடைய அப்பாவுடைய இந்த சூத்திர கூட்டத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நர்சரி, இந்த செடிங்கெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு தொட்டி ஃபுல்லாக, ஒரு வண்டி ஃபுல்லாக வந்து ரோஸ் செடி அப்படியே பூத்து அப்படியே வச்சுருக்கு நிறையா. எனக்கு பூன்னா ரொம்ப இஷ்டம். இப்போ கிடையாது, அப்போ வாலிபத்தில். அப்போ என் கண்ணில் வந்து, ஏன்னா ஒரு சின்ன சாட்சிக்காக நான் சொல்ல வரேன், ஒரு எல்லோ கலர் செடி அப்படியே பூத்து, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். பூ வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை மட்டும்தான் நான் தலையில் வைப்பேன் வாலிபத்தில். அப்போ நான் இப்போ கிடையாது, முன்ன காலத்தில். அப்போ என் கண்ணில் பட்டவுடனே நான் ஆசைப்பட்டேன், ஐயோ இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கே, நம்ம தலையில் வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். உடனே என் கண்ணை ஏசு நாமத்தில் என் கண்ணை கழுவுறேன். என் சிந்தனை அந்த பக்கம் போகக்கூடாது. இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன் சொல்ல வருகிறேன்னா, பிசாசு நம்ம அப்படி தான் வஞ்சிப்பான். நம்முடைய பரிசுத்தத்தை நாம் குலைக்க வருவான். நம் ரட்சிப்பின் வஸ்திரத்தில் கரைகளை கொண்டு வருவான். அப்பொழுது தான் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நிறைய நமக்கு கொண்டு வருவான், உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. என்ன சொல்கிறீங்க, நிறைய காரியங்களை. அப்பொழுது தான் நாம் என்ன செய்ய வேண்டும், இயேசுக்காக நாம் அதையெல்லாம் விட்டு விட வேண்டும். ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டோம். நம் வாழ்க்கையில் என்னென்ன கோணல்கள் இருக்கிறதோ, என்னென்ன ஆசை இச்சைகள் இருக்கிறதோ, சின்ன சின்னதான், பெருசு கூட கிடையாது, சும்மா தான் ஆசை. அந்த ஆசையை கூட நாம் என்ன செய்ய வேண்டும், இயேசுக்காக நாம் விட்டுவிட வேண்டும். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று நாம் அவர் பாஸ்டரையா சொன்னது போல் எனக்கு என்ன செஞ்சார், அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்கலாம், அப்படியே கேட்பது கூட தவறுதான். என்ன சொல்கிறீங்க? அப்படி ஒரு வேளை நம்ம இடத்துல யாராகிலும் கேட்டிருப்போமானால், நான் உடனே இங்கே ஏசப்பா எனக்கு தான் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அந்த ஒரு சின்ன பூ தான், ஒருவேளை அந்த பூக்கு நான் ஆசைப்பட்டு யார் என்ன பார்க்க போகிறாங்க, யார் என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, நான் வைத்தால் என்ன தப்பு அப்படின்னு நினைத்து நான் வைத்திருந்தால், இன்றைக்கு நான் அந்த வார்த்தைக்கு நான் தேவ கோபாக்கினைக்கு நான் ஆளாகியிருப்பேன் இல்லைங்களா? அந்த இடத்துல நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அதை நாம் விட்டு விட்டு இருப்போம் என்றால் நிச்சயமாக ராஜாவை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே? சீக்கிரம் முடிச்சிடுறேன். ராஜா சீக்கிரம் வரப்போகிறாரு. அந்த ராஜா வரும் பொழுது நம்முடைய ஜீவியம் நம் உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும். சீரியல் பார்க்குறீங்களா? கட் பண்ணிடுங்க. ரகசியமாக செல்ஃபோனில் திரைப்படம் பார்க்குறீங்களா? கட் பண்ணிடுங்க.
டெலீட் பண்ணிடுங்க, வேண்டாம், விட்டுடுங்க. இயேசுக்காக விட்டுடுங்க. கெட்ட வார்த்தைகளை பேசுறீங்களா, விட்டுடுங்க. தர்க்கங்கள் வருகிறதா, விட்டுடுங்க. மந்திரவாதி செய்கிற குடும்பங்களோடு நமக்கு ஐக்கியம் இருக்கிறதா, விட்டு விடுங்கள். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வாங்க. கர்த்தர் நமக்கு கைவேலை இல்லாத ஒரு வீட்டை நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். வீடுகளில் போயிட்டு இங்கே வாசித்து பாருங்கள், வேதத்தை வாசிங்கள், ஆவியில் நிரம்பி. அதுதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம். ஆவியில் நிரம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன சொல்கிறீங்க, நமக்கு ஜெபிக்க தெரியாது அப்பெல்லாம் கிடையாது. எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். நமக்கு ஜெபிப்பதற்கு நல்ல வார்த்தைகள் தான் வேணும்னு கிடையாது, நம்முடைய இருதயம் மாத்திரம்தான். அப்படியே அப்பா கிட்ட எப்படி பேசுகிறோமோ சாதாரண வார்த்தையில் பேசினா கூட போதும். ஆனால் நம்ம ஆவியில் நிரம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாஷை நாம் பேச வேண்டும். சபைக்கு வந்தால் மாத்திரம்தான் அந்நிய பாஷை பேசணும்னு கிடையாது. வீடுகளில் கூட நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், அந்நிய பாஷையில் பேச வேண்டும். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க, அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறீங்களா? அனுதினமும் அந்நிய பாஷை நிறைந்திருக்க வேண்டும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் மாத்திரம்தான் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் யூடியூப்பில் பார்த்தேன். கிறிஸ்தவ செய்தி தான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்னம்மா இன்றைக்கி சபைக்கு போனேன், எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆராதனை. அப்படிங்களா? நல்லா ஆவியில் நிரம்பினேன். அப்படியா? உடனே அந்த அம்மா சமைக்க போகுது. பாஸ்டர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. சமைக்க போகுது. ரட்சிக்கப்படாத மாமியார். அந்த அம்மா இது என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வரை, எப்போ நீ சமைக்க போகிறேன்னு ஏதோ ஒன்று கேட்க, அந்த அம்மாவுக்கு எரிச்சல், கோபம். யாருக்கு? ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி கையை தட்டி ஆணு குதிச்சுட்டு வந்துட்டு இங்கே சண்டை. மாமியார், ரட்சிக்கப்படாத மாமியார் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ அவங்க கணவர் கேட்குற, என்னம்மா நீ இப்போ தான் சொன்னேன் நல்லா ஆவியில் நிரம்பிட்டு வந்தேன், அப்படி பண்ணிட்டேன்னு ஏன் இப்படி சண்டை போடுறேன்? ஆமாங்க, எனக்கே தெரியல, சபைக்கு போனாதாங்க அப்படியே குதிக்கிறோம், அப்படியே ஆவியில் நிரம்புகிறோம், வீட்டுக்கு வந்தாலே எரிச்சல், கோபம் அப்படியே வருது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. ஆமாம், அது ஏன் நடக்குது தெரியுமாம்மா? எல்லாம் பேண்டு, அது இது, கீபோர்டு வாசு அந்த சூடுகளை ஏற்றி விட்டு அப்படியே ஆட விடுறாங்க. அந்த ஒரு நேரம் மட்டும்தான், மற்றபடி அவங்களுக்குள்ள என்ன இல்லை, அந்த அனல் கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நீங்கள் ஜெபத்தில் அந்நிய பாஷையில் நீங்கள் பேச வேண்டும். பேசுகிறீங்களா? ஆவியில் நிரம்புறீங்களா? எங்கள் சிஸ்டர் பைபிள் படிக்க நேரம் இல்லை, சும்மா சாதாரணமாக ஜெபிக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் வேறு அந்நிய பாஷையில் பேச சொல்கிறீங்க, ஆவியில் நிரம்ப சொல்கிறீங்கன்னு யோசிக்கிறீங்களா? கடைசி காலம் பிரியமானவர்களே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. அவர் மாறுநாத்த அவர் வாசற்படியில் வந்துட்டார். இனி நாட்கள் கிடையாது. இஸ்ரேல் அதற்கு வேண்டிய ஆயுதங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறது. சில வேத ஆராய்ச்சியாளர்கள், ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், சிவப்பு கிடா நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆலயம் கட்டின உடனே அந்த சிவப்பு கிடாவை கொண்டு நாங்கள் தேவாலயத்தில் பலி செலுத்த போகிறோம். 3வது உலகப் போர் எல்லாம் ஆயத்தமாகி கொண்டு வருகிறது. இதெல்லாம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? அதற்கு தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்நிய பாஷையில் பேசுங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. ஒருவேளை எங்கள் ஹவுஸ் ஓனர் ஒத்துக்க மாட்டாருன்னா அமைதியாக ஜெபிங்க. அன்னாள், வேதத்தில் அன்னாள் எடுத்துக்கொள்ளுங்க. சைலண்ட் ஜெபம். கண்ணீர் மாத்திரம்தான் கொட்டுது, அந்த உதடு மாத்திரம்தான் அசைகிறது, வேற ஒன்றுத்தையும் அந்த அம்மா செய்யவில்லை. அந்த ஒரு ஜபத்தை கூட கர்த்தர் கேட்டாரா இல்லையா? இன்றைக்கு பிரியமான தேவஜனமே, ஆவியில் நிரம்ப கற்றுக்கொள்ளுங்கள். அந்நிய பாஷை ஏதோ நான் சபைக்கு வந்தால் மட்டும் ஆவியில் நிரம்ப, அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீடுகளில் ஜெபிக்கும் பொழுது ஆவியில் நிரம்ப வேண்டும். ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கேட்ட வார்த்தையின்படியாக நம் வாழ்க்கையில் இருக்கிற கோணல், கரடு, நம் வாழ்க்கையிற பள்ளங்கள், நம் வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எல்லாம் அகன்று போக வேண்டும். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம் திருச்சபையை மணவாட்டி சபையாக, அலங்கரிக்கப்பட்ட சபையாக நம் சபையை கர்த்தர் மாற்ற வேண்டும். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக எல்லா கரங்களை வைத்து நம் கர்த்தரை நன்றியோடு சோத்திரிப்போம். சுத்திரம் 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 சுத்திரம். ஆமே. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன். பிரைஸ்.